Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல 11th question பார்க்க போறோம். Which term of the AP 3, 15, 27, 39 and so on will be 132 more than its 54th term அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 54th termோட 132 ஆட் பண்ணா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 54th term வந்து நமக்கு A54 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த A54 அதாவது இந்த 54th டேர்மோட நம்ம 132 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு எத்தனாவது டேர்மாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஎன் வந்து இந்த 54 + 132க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த டேர்ம் ஈக்குவல் டு ஏஎன். ஓகேவா? ஸோ இந்த ஏஎன் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? A54 + 132. ஏன்னா நமக்கு புதுசாக இந்த 54th டேர்மோட 132 ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து நம்ம ஏஎன் அப்படின்ற இந்த டேர்மை நம்ம வச்சிருக்கோம். இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நமக்கு வர்ற இந்த டேர்ம் வந்து எத்தனாவது டேர்மாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எழுதலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு A54 + 132. ஓகேவா? ஸோ ஏஎன்னுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? A + n - 1 இன்டு டி ஈக்குவல் டு A54 நம்ம எப்படி எழுதலாம்? A + 53D + 132 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்க ஏபிலேருந்து நம்ம இந்த ஏ வேல்யூ அதே மாதிரி இந்த டி வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயோட வேல்யூ 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ டி ஈக்குவல் டு 15 - 3 வந்து நமக்கு 12 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ளஸ் ஏ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ இந்த ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு இந்த டியோட வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த n - 1 டிக்கு பதிலாக 12 ஈக்குவல் டு 53 இன்டூ டியோட வேல்யூ 12 + 132. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த n - 1 இன்டூ 12 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு இந்த 53 × 12 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இந்த 132 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 11 × 12 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த n - 1 இன்டூ 12 நம்ம அப்படியே வச்சுப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லேயே நமக்கு 12 வந்து காமனாக இருக்கா? ஸோ அப்போ 12 நம்ம காமனாக வெளில எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 53 + 11 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே n - 1 ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 12 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ 12 × 53 + 11 பை இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 12 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். இந்த 12 இந்த 12 நம்ம கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த n - 1 நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த 53 + 11 வந்து நமக்கு 64 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 64. இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +1 மாறிடும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு 65 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 54th டேர்மோட நம்ம 132 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வர்றது நமக்கு 65th டேர்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நமக்கு ஆன்சர்